சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமா? அஃப்லேட் மார்க்கெட்டிங்கா? அப்படின்னா என்ன? ஒரு ஹவுஸ் ஒய்ஃபால் 15,000 to 30,000 ஏர்ன் பண்ண முடியுமா? உண்மையாவா? ஓகே, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும். ஹாய், உங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. ஃப்ரம் மார்னிங் டு டில் நைட் மேக்ஸிமம் ஹவர்ஸ் நம்ம சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஃபேஸ்புக் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஏதோ ஒன்று எதுக்காகவாது யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பட் அந்த யூஸ் பண்ணுறது மூலியம் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், கண்டிப்பாக அது மூலமா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே அவைலபிளாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாலே நிறைய அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேன். இது ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பை மீ. ஓகே, பிஸ்குருக்கள் அந்த கம்பெனியில் அஃப்லேட் மார்க்கெட்டிங்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா மூலயமா நம்ம அதில் ஒர்க் பண்ணால் போதும். அது மூலயமா நமக்கு கமிஷன்ஸ் வரும் அந்த கம்பெனியிலேருந்து. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, எனக்கு அஃப்லேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்றவங்களுக்காக சொல்கிறேன். அஃப்லேட் மார்க்கெட்டிங்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ப்ரமோஷன்ஸ். நமக்கு ஒரு விஷயம் வாங்கி கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு பேர் தான் ப்ரமோஷன்ஸ். ஸோ இதுக்கு நிறையா நேம் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம், ஸோ ப்ரமோஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது மூலயமா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா நம்ம ப்ரமோஷன்ஸ் பண்ணுறது மூலயமா ஏர்ன் பண்ணலாம் சோஷியல் மீடியாவில் நம்ம பண்ணுறது. ஸோ இந்த சோஷியல் மீடியாவை எப்படி நம்ம யூஸ் பண்ணி ப்ரமோஷன்ஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கில் வந்துடும். ஸோ அவங்க இதுக்கான ட்ரைனிங்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அஃப்லேட் மார்க்கெட்டிங்க்கு. ஸோ நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்களும் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சோஷியல் மீடியாவில் நானும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அந்த கம்பெனியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலயமா 70% கமிஷன் கிடைக்கும். ஸோ 50-50 கிடையாது, 70% கமிஷன் கிடைக்கும் உங்களுக்கு. மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே கமிஷன் ஸ்ட்ரக்சர் அதிகம். ஸோ இங்கே உங்களுக்கு ஹை ஏர்னிங்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஓகே. இதை என்னன்றது இன்னும் நான் டீட்டெயிலாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ நீங்கள் அந்த பேஜ்க்கு போயிட்டு அதில் ஹைலைட்ஸில் எல்லா ப்ரூஃப்ஸ் இருக்குது, கம்பெனியோட லீகாலிட்டிஸ் இருக்குது, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாரோட ப்ரூஃப்ஸுமே இதில் இருக்குது. இங்கே 3 lakhs+ பீப்புள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஓகே நானும் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணி பெஸ்ட்டாக ஏர்ன் பண்ணலாம். இதில் உங்களுக்கு அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில் வீக்லி பே அவுட்ஸ் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வீக்லி ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. ஒரு 15,000லேருந்து 30,000 ஒரு ஹவுஸ் ஒய்ஃபால் வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ண முடியும்னா நம்புவீங்களா? இந்த பிளாட்ஃபார்மில் அது முடியும். ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பாய்.